ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 14th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் யானி வந்துட்டு பூஜி, ஜின்ஜாய் அப்புறம் வியூ 3 பேரையுமே ஏதோ ஹிப்னடைஸ் பண்ணி சொடக்கு போட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர் ராமன் பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேர்ள்ஸ் நீங்கள் 3 பேர் தான்ற மாதிரி சொல்லிட்டு, எப்பயுமே இந்த ஹோம் ஸ்கூல் மேலேயும் ஏன் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைங்க. இப்போ கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட் உங்களுக்காக தான். இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்துட்டு ஒரு புது ஆளாக மாறுவீங்க. அதோட இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா இந்த சொசைட்டியில் யாராலையுமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறி இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க 3 பேரும் தான் இப்போ சுயநினைவில் இல்லைல்ல. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ மாஸ்டர் பிரசாத் கிட்ட மாமின் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது ஃபூஜிக்கு தான். ஸோ அவளை நீங்கள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லவும் மாஸ்டர் பிரசாத் பார்த்தா ஃபூஜி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா மாஸ்டர் ஃபோபன் கிட்ட போங்க, அடுத்து பாய்ஸில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லவும், அது யாருன்னு சொல்லி பார்த்தா யூகோவும் ஜீனோ மட்டும்தான் போல். ஸோ அதனால இப்போ அவனுங்களையும் அதே மாதிரி சொடக்கு போட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ரூம்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே தான் காமிக்கிறாங்க. ஃபூஜி அங்கே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு தலையிலலாம் ஏதோ பேண்டு மாதிரி கட்டி மாஸ்டர் பிரசாத் பார்த்தா அவகிட்ட மண்டையை கழுவுற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, இத்தனை நாள் உன்னை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நீ இந்த ஹோம் ஸ்கூலில் நம்பணும். அப்போ தான் உன்னால் ஒரு நல்ல ஆளாக மாற முடியும். அப்போ தான் உனக்குள்ள ஒரு நம்பிக்கையும் வரும். இத்தனை நாளாக உன்னை யாரெல்லாம் காயப்பட்டுனாங்களோ அது எல்லாத்தையுமே நீ யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இவளுக்கு எப்பயுமே வந்துட்டு இவளை காயப்படுத்துறதுனா அவளுடைய அப்பா தானே. அவர் தானே எப்போ பாரு இவ பொண்ணா போயிட்டான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பார். அதனாலேயே அதெல்லாத்தையுமே தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வர நான் அவரை பழி வாங்குவேன், கண்டிப்பாக நான் அவரை சும்மா விட மாட்டேன், நான் அவளை பழி வாங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்டுட்டு மாஸ்டர் பிரசாத் பார்த்தா ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, அப்படிதான் இதை நல்லா சொல்லிக்கிட்டே இரு, நல்லா யோசிச்சுக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவளுக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது. பட் என்ன ஆகுதுன்றதே புரியலை. அங்கே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில் இது மாதிரி வியூ, ஜின்ஜாய், ஃபியூஜி 3 பேரையுமே காணோம். காலையில் எழுந்துக்கும் போதே அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் ஒயிட்டுக்கும் மாஹிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறேன், முதல்ல நீ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தியான்ற மாதிரி கேட்கும்போது, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறது இப்போ, ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமோ, இந்த மாஸ்டர்ஸ் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரி அவள் பயத்தில் கேட்கும்போது, பயப்படாத அப்படின்னா எதுவும் ஆகியிருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை போய் மறுபடியும் தேடி பார்ப்போம். அப்பயும் கிடைக்கலன்னா அந்த மாஸ்டர்ஸ் கிட்டே போய் கேட்டுடலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இங்கே முடிவெடுக்க, இப்போ அப்படியே இந்த பக்கம் மாஸ்டர் பேப்பரான தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு யோசனையிலேயே ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. யானி மாஸ்டர் அங்கே வந்துட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்குள்ளே ஸ்மோக் பண்ணாத, அது கூட என்ற மாதிரி அதை வாங்கி போட்டுடுறாங்க. இவங்க அதை பார்த்த உடனே, இதை விட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இந்த ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, முதல்ல நீ இந்த மாதிரி பேசுறதை நிறுத்து. இப்போ ஸ்கூலில் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குன்றது உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்ச நேரம் போய் தூங்கி ரெஸ்ட் எடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, எப்படி மாஸ்டர் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும், இங்கே இருக்க பசங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் பண்ணுற எதுக்குமே அவங்க இன்னும் ரெடி ஆகவே இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்க, இதில் நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, மாஸ்டர் ராமன் சொல்கிறத தான் நம்ம எல்லாருமே கேட்டாகணும், நீ அவரை நம்பு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, முதல்ல உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கான்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அது கேட்டதுமே யானி மாஸ்டரோட முகமே மாறுது. சொல்லுங்க, ஏன் அமைதியாகவே இருக்கீங்க, மாஸ்டர் புட் உயிரோட இருந்தப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆமன் மாஸ்டர் மேலே நம்பிக்கை இருந்துச்சோ அதே நம்பிக்கை உங்களுக்கு இப்போவும் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, வார்த்தையை பார்த்து பேசுங்க மாஸ்டர் பேப்ரான், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசவும், சாரி மாஸ்டர், நான் ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதனால தான் இப்படி பேசிட்டேன். ஆனால் உங்களுக்கே இங்கே இருக்க பசங்களோட நிலைமை என்னன்றது புரியும்ல, மாஹிக்கு இப்போதான் அவளுடைய பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்றதே தெரிய வந்திருக்கு. அவளை நினைக்கும் போது எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, உங்களுக்கு அப்படி இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, நமக்கு கஷ்டமா இருந்து என்ன பண்றது, மாஸ்டர் ராமன் சொல்றதை கேட்டாகிற நிலைமையில தானே நம்ம இங்கே இருக்கோம். ஸோ அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டா, இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது போலேன்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் பேப்பரான் பார்த்தா பேசினதே வேஸ்ட்டுன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ அடுத்த சீனில் பார்த்தா மாஸ்டர் ராமன் வந்து பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இப்போ இங்கே இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அவங்க எல்லாருமே சேஃபாக வேற ஒரு இடத்துல தான் இருக்காங்க, ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்க வேணான்ற மாதிரி சொல்லும்போது, அதான் கேட்குறோம், அவங்களாம் எங்கே இருக்காங்க, எங்கே அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எங்கேயும் கூட்டிகிட்டு போகல, அவங்களும் ஹோம் ஸ்கூலில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் தனியான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் தான் அவங்க இருக்காங்க, அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் ஜஸ்ட் இந்த ஹோம் ஸ்கூலில் நம்புற வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி நம்ப முடியும், உங்களுடைய வார்த்தையில் மட்டும்தான் இந்த ஹோம் ஸ்கூலில் நம்புங்கன்றதெல்லாம் இருக்கே தவிர உங்களுடைய செயலில் நம்புற அளவுக்கு இங்கே அப்படி எதுவுமே இல்லையே, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு பயம்தான் அதிகமாக வருதுன்ற மாதிரி ஒயிட் சொல்லும்போது, அப்படியா
கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் மேல நம்பிக்கை வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கொஞ்சம் வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு. அடுத்த பாயாசத்தை இவளுக்கு போட முடிவு பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. இப்ப அப்படியே இந்த பக்கம் ரன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் என்னடானா தனியா நின்று 1 2 3 என்ற மாதிரி எதையோ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த டைம்ல தான் மாஸ்டர் பேப்பரானாங்க வந்து இந்த மாதிரி மாஸ்டர் ராமன் பண்ணிட்டு இருக்க விஷயத்துல இருந்து அவரை தடுத்து நிறுத்த முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்காரான்ற மாதிரி கேட்கும்போது என்னால முடியும் மாஸ்டர், கண்டிப்பா அவரை தடுத்து நிறுத்த என்னால முடியுன்ற மாதிரி இவன் சொல்ல, அப்பனா நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி இப்போ மாஸ்டர் பேப்பரானே ஒத்துக்குவோம். இவனுக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்கு. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அப்போ இவன் தான் வந்துட்டு ஜென்ஃபூரில் இங்கே படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ எது தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை முடிச்சுட்டு வரும்போது மாஸ்டர் ராமன் இவன் கிட்ட பேசுறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. என்ன ரன், ஹோம் ஸ்கூலில் படிக்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் மாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த ஹோம் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் இதுக்கப்புறமும் இங்கே ஒழுங்காக படிக்க முடியுமான்ற நம்பிக்கையே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் ரன் அப்படிலாம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே உன்னையும் ஜீரோவையும் தானே எப்பயுமே வந்துட்டு பாராட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு இருக்க எல்லா டெஸ்ட்லேயுமே பாஸ் பண்ணி ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்களாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே இங்கே இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ற மாதிரி சொல்ல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது மாஸ்டர், நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேணும்னு தோணுது. முதல் முறையாக நான் எதுக்குமே உதவாதவனோன்னு எனக்கே தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் சொல்லாதரன், வெறும் 16 வயசுலேயே ஹிப்னடைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நீ ரொம்ப அழகாக தெளிவாக கற்றுட்டு இருந்திருக்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது நீ தான். அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ஓம் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போகுன்ற மாதிரி இவர் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், நீங்கள் தான் இங்கே இருக்கிறதுலே என் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கீங்க. என்னால் முடிஞ்சவளுக்கு நான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்து இவனை தத்தெடுத்து வளர்க்குற அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா போடின். அவர் அங்கே வராரு. டே ஆமன், அங்கே ஒயின் பாட்டில் இருந்துச்சு, அது எங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டே வராரு. இவர் பார்த்துட்டு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்ல, எது இல்லையா, நான் அங்கே தானே வச்சுருந்தேன் செல்ஃபில், அதை யார் எடுத்தான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே ரன் வந்துட்டு, அப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நான் எப்படி இங்கே வந்தேனா, டே இது ஏன் வீடுடா, அப்புறம் எப்படி நான் இங்கே இல்லாமல் இருப்பேன், நல்ல வேலை உன்னை நான் இங்கேயே பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உன் கூட ஜீரோன்னு ஏதோ ஒரு பையன் படிக்கிறானாமே, அந்த பையன் கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகப்பாரு. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க நினச்சாங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியாச்சும் அந்த பையன் கூட நல்லா ஃப்ரெண்டாகன்ற மாதிரி சொல்லும்போது, வாய்ப்பே இல்லை, அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, என்னை பார்த்தாலே அவன் பயங்கரமாக கோவப்படுவான். ஸோ அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக பழகிறது நடக்காத காரியன்ற மாதிரி சொல்ல, எது நடக்காதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவன் காலை பிடிப்பியோ கையை பிடிப்பியோ எதையாச்சும் பண்ணி அவன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகு, அப்போ தான் அவனுடைய ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் எனக்கு பிஸ்னஸ்லலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் ராமின் தான் அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், நீ முதல்ல இங்கேருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் போக மாட்டேங்கிறாரு. என் ஒயின் பாட்டில் எங்கன்னு சொல்லு, அப்போ தான் நான் போவேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ரூமில் இருக்க ஷெல்ஃபில் இருக்குது, போய் பாருன்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரன் ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்க. மாஸ்டர் ராமினோ நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணால் இப்போது ப்ரெசென்ட்டில் தான் காமிக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம பசங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வர வர இந்த ஸ்கூலில் நடக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதே புரிய மாட்டேங்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்ற மாதிரி ரென் கேட்க, வேற என்ன, முதல்ல அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம நம்புற மாதிரி அவங்க முன்னாடி நடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளால் அவங்க பண்ண போகிறத கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இருக்க ஒரே வழி இதுதான்ற மாதிரி டிபட் பேசிகிட்டு இருக்க. எனக்கு என்னவோ ஆனால் அவங்க பண்ணுறதுல வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு இருக்கும்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் நமக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணுற எதையுமே நம்ம பண்ண விடாமல் தடுத்துருவோம் தான். அவங்க எந்த விஷயத்தை பற்றியும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேபி ஒரு வேளை என் அண்ணனுக்கும் அது பிடிக்காம அவன் வந்துட்டு இவங்களை எதிர்த்து ஏதாச்சும் பேசியிருக்கலாம். அதுக்காக தான் அவனை வந்துட்டு இப்படி ரூம்குள்ளே பூட்டி வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி மாஹி சொல்ல, கரெக்ட் தான், அப்படி கூட நடந்திருக்கலாம். ஆனால் உன் அண்ணனை உண்மையாகவே இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் பூட்டி வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் தேடி பார்க்க ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கோம், அதுக்கான எந்த க்ளூவுமே கிடைக்கலையேன்ற மாதிரி சொல்லும்போது, கண்டிப்பாக அவன் இந்த ஸ்கூலில் தான் இருக்கான், அவன் எங்கேயோ என் பக்கத்துலேயே இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் இப்போ மறுபடியும் வந்துட்டு மாஸ்டர் பேப்பரான் ரன் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது தான் காமிக்கிறாங்க. ரன் என்ன கேட்குறான்னா, எதுக்கு மாஸ்டர் இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி மனசு மாறி இருக்கீங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா மாஸ்டர் ராமன் பண்ணுறது எதுவுமே எனக்கு சரின்னு படலை. நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஆமன் மாஸ்டராகவே இப்போ அவர் இல்லை, ஏதோ அவர் முழுசாக மாறி நிற்கிறதா எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லும்போது, அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா? எனக்கு இது எப்போவோ புரிஞ்சிருச்சு. எப்போ அவர் முதல்ல என்னை வளர்த்த அப்பாவே கொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாரோ அப்போவே அவர் நான் முதல்ல பார்த்த ஆமன் மாஸ்டர் இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இத்தனை நாளாக இங்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு மாஸ்டர் பேப்பரானோட
உடனே ஆனால் உன்னுடைய அப்பாவுக்கு நீ பண்ணது கரெக்டு தானே, அவர் பண்ண தப்புக்கெல்லாம் இதுதானே அவருக்கு கரெக்டான தண்டனையாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மாஸ்டர், என்னதான் அவர் எங்ககிட்டலாம் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருந்தாலும் அவரை கொலை பண்ணுறது வந்துட்டு அதுக்கான சொல்யூஷனாக இருக்காதுல்ல. எப்பயுமே வயலன்ஸால் தான் கையாளணும்னு நினச்சா அது பின்னாடி நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போய் முடியுன்ற மாதிரி இவன் சொல்ல, இந்த விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுத்தது ஆமீன் மாஸ்டர் தானே என்ற மாதிரி இவங்க கரெக்டாக கேட்குறாங்க. ஆமாம், நான் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த டைமில் இங்கே என் கூட படித்தவங்க எல்லாருமே என்னை புள்ளி பண்ணுவாங்க. அதோட என் அப்பான்னு இருக்காரு, அவருமே என்னை அடிக்கடி போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுவார். ஸோ அதையெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மாஸ்டர் ராமன் தான் இந்த மாதிரி வயலன்ஸை வந்துட்டு வயலன்ஸால் என்றைக்குமே நம்ம டீல் பண்ணக்கூடாது, நிதானமாக யோசிக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்துட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும்னு சொல்லி எனக்கு சொல்லி வளர்த்தாரு. ஆனால் அவரே இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு மாறி நிற்பாருன்றத நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, அவர் ஏன் இப்படி மாறி இருப்பாருன்றதை பற்றி உனக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்காருன்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. வேற என்ன காரணம், எல்லாமே பழி வாங்கணுன்ற எண்ணம் தான். அவர் மனசுக்குள்ளே இந்த வன்மம் ரொம்ப ஊறி போயிருக்கு. இத்தனை நாளாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த வன்மம் எல்லாத்தையுமே இப்போ மொத்தமாக இறக்கிடணும்னு நினச்சிட்டாரு. அதனால தான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்காக அப்படி ஒரு வன்மத்தை தீர்த்துக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு மோசமான வேலையவா அவர் பார்க்கணுன்ற மாதிரி கேட்க, அதைத்தான் நம்ம எப்படியாச்சும் முதல்ல தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரி ரன் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்படி மாஸ்டர் ராமன் வந்துட்டு என்னத்தை பண்ண போறாருன்றது தான் தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா நைட்டு வந்துட்டு மாஹி டிபெட் 2 பேருமே யாருக்குமே தெரியாம மாஸ்டர் ராமன் ரூமை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏன்னா இது வரைக்கும் மாஹி வந்துட்டு ரன்னை பத்தின க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்கூல் ஃபுல்லாக தேடி பார்த்துருப்பா. அவள் தேடி பார்க்காத ஒரே ஒரு இடம்னா அது மாஸ்டர் ராமனோட ரூம் மட்டும்தான். ஸோ அதனால தான் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு அவர் ரூமில் இருக்க மாட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே பார்த்தா பிளான் பண்ணி இப்போ ரூமில் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக எதுவுமே க்ளூ கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ மாஹி என்ன யோசிக்கிறானா, ஒரு வேளை இங்கே எதுவும் சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குமோன்ற மாதிரி கேட்கும்போது, எது இந்த படத்துலலாம் காமிப்பாங்களே அந்த மாதிரியான்ற மாதிரி டிபெட் கலாய்க்க, ஆமாம் இருக்கலாம்ல, மாஸ்டர் ராமன் பண்ணுறது எல்லாமே அந்தளவுக்கு வியடாக தானே இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, அதுவும் கரெக்டு தான், சரி ஓகே பாப்பா ஏதாச்சும் வழி இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா டிபெட் வந்துட்டு எதையும் கண்டுபிடிச்சிட்டோம் போல. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லவும், என்னத்தை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி கேட்க, அப்படியே அந்த செல்ஃபில் இருந்து ஒரே ஒரு புக்கு மட்டும் இவன் லைட்டாக நகர்த்துறான். பார்த்தா நினச்ச மாதிரியே ஒரு சீக்ரெட் டோர் வந்துட்டு அப்படியே அந்த புக் ஷெல்ஃப் நகர்ந்து அங்கே ஓப்பன் ஆகுது. அதுக்கு கீழே தான் வந்துட்டு உண்மையாவே ரன் இருக்கான் போல. ஸோ இப்போ அந்த ஷெல்ஃப் வந்துட்டு அப்படியே நகரவோ இவனுக்கு சவுண்டு கேட்டுருது. அப்போ யாரும் இங்கே வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு யாரா இருக்குன்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே மேலே டிபெட்டும் மாகியும் பேசிட்டு இருக்க சவுண்டும் இவனுக்கு கீழே கேட்குது. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடுறான் மாகி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே டிபெட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உள்ள வந்தா நம்ம 2 பேருமே சேர்ந்து மாட்டிப்போம், ஸோ நீ மட்டும் உள்ள போய் கீழே அண்ணன் இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேன்ற மாதிரி இவ கரெக்டாக உள்ளே போகும்போது மாஸ்டர் ராமன் பார்த்தா அங்கே வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் என் ரூம்லன்ற மாதிரி குரல் கொடுக்க 2 பேரும் பயந்தே போயிடுறாங்க. ஆனாலும் மாஹி வந்துட்டு உண்மையை சொல்லுங்க, இங்கே கீழே ஒரு ரூம் இருக்குதானே, இதுக்குள்ளே தானே என் அண்ணன் இருக்கான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே இல்லை, முதல்ல இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா, இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தெரியுமா தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம், அட்லீஸ்ட் இப்போ வச்சு உண்மையை சொல்லுங்க, என் அண்ணனை இந்த ரூமில் தானே பூட்டி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லவே இல்லை, இது ஜஸ்ட் உன்னுடைய வளர்ப்பாப்பாவோட சீக்ரெட் ரூம்ன்றதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இது கேட்டது இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, ஏன் வளர்ப்பாப்பாவா, யாரு பாடினான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமான்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவருக்கும் ஹோம் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம், அவர் ஏன் இங்கே வந்திருந்தாருன்ற மாதிரி கேட்க, ஏன்னா இந்த வீடே உன் அப்பாவுக்கு சொந்தமானது தான், இந்த ஹோம் ஸ்கூலோட ஓனரே அவர் தான்ன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதுமே இவளுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இப்படி இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே பார்த்தா ரன் வந்து கீழே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு நல்லாவே கேட்குது. மாஸ்டர் ராமன் இப்போ இவங்க 2 பேரையும் கத்தி அங்கேருந்து வெளியே அனுப்பிட, இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஃபெங் ஃபெனங் அப்புறம் ரென் ஒயிட் 4 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டே இருக்கும்போது, அப்படி மாஹியும் டிபெட்டும் நேற்று நைட்டு என்ன தான் பண்ணாங்க, எதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேட்க, தெரியலையே, அவங்க 2 பேரும் எதையோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு நம்மக்கிட்ட ஹெல்ப் கூட கேட்காம 2 பேரும் போய் இப்படி தனியாக மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி இங்கே ரெல்லாம் புலம்பிட்டு நின்றுட்டு இருக்கான். சரி மெக்கும் மாக்கும் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் பெனங் சொல்கிறான், அவங்க என்னுடைய ஸ்நாக்ஸை திருடி சாப்பிட்றத மாஸ்டர் சாம்பு பார்த்துட்டாரு போல, அதனால அவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டா கிரவுண்டில் 5 ரவுண்டு ஓட சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லவும், இது கேட்டதுமே ஃபெங்லாம் பார்க்குறா, ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸை திருடி சாப்பிட்டதுக்கேவா இப்படியெல்லாம் இவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அப்போது டிபெட்டுக்கும் மாஹிக்கும் அந்தளவுக்கு பெருசாலாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்களே, அவங்க 2 பேரும் சேஃபாக தானே இருப்பாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பயம் வருது போல். அடுத்த சைட்லேயே பார்த்தா ஃபெங் ஃபெனங் 2 பேரும் மட்டும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஆனால் பெனங் பார்த்தா ஜாலியாக அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். டே எப்படிடா உனக்கு மட்டும் இப்படிலாம் சாப்பிட வருது, உன் ஃப்ரெண்ட்ஸை நினச்சி உனக்கு கவலையே இல்லையான்ற மாதிரி கேட்க, கவலைலாம் இருக்குதான், ஆனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது, ஏன்னா வெளியே காமிச்சிக்கிட்டா அதை பார்த்து நீயும் பயப்படுவல, ஸோ அதனால தான் நான் காட்டிக்காமல் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நல்லா தான்ப்பா பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டாக மாஸ்டர் பிரசாத் பார்த்து அங்கே வந்துடுறாரு. வந்தவர், என்ன 2 பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க,
ஒன்றும் இல்லை மாஸ்டர், சும்மா தான் பேசிட்டு இருந்தோன்ற மாதிரி ஃபெங் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் முழிக்கிற மொழியும் உங்களுடைய நடவடிக்கையும் பார்க்கும்போது ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கே, உன்னைய சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை மாஸ்டர், உண்மையாகவே சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம உங்க கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமான்ற மாதிரி கேட்க, மறுபடியும் கேமா என்னதுன்ற மாதிரி ஃபெங்லாம் பயப்படுறா. அந்த அளவுக்கு பெரிய கேம்லாம் இல்லை, சும்மா ஹெட்டா டெய்ல்ஸ்ன்னு சொல்லி ஒரு காயின் கெஸ் பண்ணுற கேம் விளையாடலாமான்ற மாதிரி கேட்கவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இவரும் காயினை வந்துட்டு தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி கையில் வச்சுக்கிறாரு. இப்போ கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஃபெனங் பார்த்தா உடனே மாஸ்டர் ஒருவேளை நாங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா எங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி நீ ஆர்வக்குள்ளாராக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு நீ வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஃபெனங் என்ன சொல்கிறா, நான் ஹெட்டுன்ற மாதிரி சொல்கிறா. இவரும் பார்க்குறாரு, பார்த்தா இவ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா போல. பரவாயில்லையே, சூப்பராக கரெக்டாக கெஸ் பண்ணிட்டியே, ஹெட்டு தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேனே, எனக்கு என்ன கொடுப்பீங்கன்ற மாதிரி அவளும் கேட்க, வேற என்ன, அதோ இந்த பாப்கார்ன் தான், இந்த சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு பாப்கார்ன் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்போ தப்பாக கெஸ் பண்ணால் என்ன மாஸ்டர் கொடுப்பீங்கன்ற மாதிரி ஃபெனங் கேட்க, இவர் பார்த்தா அப்படியே குழந்தைங்களை பயமுறுத்துற மாதிரி கிட்ட வந்து பேசி பயமுறுத்திட்டு இருக்காரு. 2 பேரும் அவர்கிட்ட பேசுறதுக்கே அள்ளு விட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ அப்படியே எட்டிபட்டியும் மாகியும் தான் காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மரத்துக்கு கீழே முட்டி போட்டு உட்கார வைக்கிறது தான் இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் போல. மாஸ்டர் யானையும் அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக 2 பேருக்கும் கால் வலிக்குது. நீ ஓகே தானேன்ற மாதிரி மாற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இப்போவாச்சும் நீங்கள் பண்ண தப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையான்ற மாதிரி இவங்க கேட்கவும், நாங்கள் தான் அப்படி ஒத்துக்கிற அளவுக்கு எந்த பெரிய தப்புமே பண்ணலையே, நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை எங்ககிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணது என்ன அவ்வளோ பெரிய தப்பான்ற மாதிரி கேட்கும்போது, மாஸ்டர் ராமின் தான் ஆல்ரெடி நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம்லாம் உங்களுக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு அதையும் மீறி வந்துட்டு நீங்கள் அவர் ரூம்குள்ளேயே போயிட்டு எதையோ ஒன்று தேட ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதனால தானே இப்போ உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்ற மாதிரி யானி மாஸ்டர் திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே டிபெட் வந்துட்டு, இப்படி அவர் என்ன சொன்னாலும் அது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களே, நீங்கள் என்னைக்காச்சும் அவர் எதிர்த்து உங்களுக்கு சரின்னு படாத விஷயத்துக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் யாருக்குமே மாஸ்டர் ராமினை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, அப்போ நீங்களே சொல்லுங்க அவர் எந்த மாதிரியான ஒரு ஆள், அதை பற்றி தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போன்ற மாதிரி மாஹி திமரா பேச, உன்னுடைய வளர்ப்பாப்பா போடின்னு இருக்காருல்ல, அவரோட கம்பேர் பண்ணும்போது அவரை விட மாஸ்டர் ராமின் ரொம்ப நல்லவருதான்ற மாதிரி சொல்லும்போது அதே டவுட்டு தான் எனக்கும். எப்படி என்னுடைய அப்பாவும் மாஸ்டர் ராமினும் ஒன்றா சேர்ந்து இந்த ஹோம் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்ற மாதிரி இவ கேட்க, அதுக்கு பார்த்தா இவங்க பதிலே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இப்போ மாஸ்டர் ராமினியை தான் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தா மாஸ்டர் பேப்ரான் கிட்ட பசங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் ஆர்க்கு ரெடியாக இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களுக்கு தான் வந்துட்டு இதில் விருப்பமே இல்லைல்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டர் எனக்கு என்னவோ நம்ம இந்த ப்ராஜெக்டை இப்படியே நிறுத்திக்கிறது நல்லதுன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இது வந்து நல்ல வழி கிடையாது, அப்புறம் ஏன் நம்ம இதை பண்ணணுன்ற மாதிரி கேட்க, எனக்கு இந்த நல்ல வழியா கெட்ட வழியான்றதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அப்போ தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் எதை பற்றியோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன ஏதுன்றது எதுவுமே புரியலை. அதுக்கு மாஸ்டர் பேப்ரான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா, முதல்ல இந்த ஹோம் ஸ்கூல் எப்படி ஆரம்பிச்சதுன்றதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, ஆரம்பித்தா நானே அதை மறப்பேனா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கான நேரம் இப்போ கிடையாது, முதல்ல நீங்கள் போயிட்டு பசங்க எல்லாரையுமே அந்த ப்ராஜெக்ட் ஆருக்கு ரெடி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் ஆர் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இதை கண்டிப்பாக முடிக்காமல் விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான வேலையை மட்டும் பார்க்குற வழியை பாருங்கன்ற மாதிரி இவர் மாஸ்டர் பேப்பரை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட, மாஸ்டர் ராமின் பார்த்தா அவங்க போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து தானே ரன்னை பார்க்குறதுக்காக போனோம். ஸோ அதே மாதிரி அந்த புக்கை நவுத்த பார்த்தா அந்த ஷெல்ஃப் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நகருது. இப்போ கீழே வந்துட்டு இவர் ரன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் ராமின் என்ன கேட்குறாருன்னா, இந்த ஹோம் ஸ்கூல் முதல்ல எதுக்காக ஆரம்பிச்சதுன்றதை பற்றி உனக்கு தெரியுமா ரன்ன்ற மாதிரி கேட்கும்போது, தெரியுமே, என்னுடைய வளர்ப்பாப்பா போடினா நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்க, அதுக்காக தானே இந்த ஹோம் ஸ்கூலை ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லவே இல்லை, இந்த ஹோம் ஸ்கூலை ஆரம்பித்ததுக்கு காரணமே காதல் தான்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். இப்போது நீயும் நானும் முழுக்க ஒரு எதிரிகளாக மாறி இருக்கோம்ல, ஸோ அதனால் உன்கிட்ட எப்படி இந்த ஹோம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்ற கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அதில் பார்த்தா 1980 நடந்ததை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் ராமினுமே பார்த்தா அப்பா அம்மா இல்லாமல் தான் இருந்திருப்பாரு போல். ஸோ இந்த மாதிரி போடின்னு இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர். இந்த மாதிரி அனாதை பசங்களெல்லாம் தத்தெடுத்து அவர் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்திருப்பாரு போல் இந்த வீட்டில் வச்சு. அப்படி தான் பார்த்தா மாஸ்டர் ராமினுமே வந்துட்டு இந்த வீட்டில் வளர்ந்துருப்பாரு. ஏன்னா அவருக்குமே அம்மா அப்பா கிடையாது. ஸோ அவரை எடுத்து வளர்த்தது எல்லாமே அந்த போடினோட அப்பா தான். அதுக்காகவே இந்த போடின்னு பார்த்தா இவரை வந்துட்டு ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க.
மாட்டான். அப்பப்போ ஃப்ரெண்டாக பேசினாலும் சில டைம் வந்துட்டு இவர் அடிமை மாதிரி தான் நடத்துவான். அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே இவரை தான் பண்ணி கொடுக்க சொல்லுவான். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு போடினோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. மற்ற பசங்களாம் எப்படி இருக்காங்க, எனக்கு வந்து பிள்ளையா பிறந்துட்டு நீ ஏன்டா இப்படிலாம் இருக்கன்ற மாதிரி அப்பப்போ அடிப்பார் போல. ஸோ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் போடின் பார்த்தா இப்படி ஒரு சீக்ரெட்டான பிளேஸையே ஆரம்பிச்சிருப்பாரு. அதைத்தான் இப்போ இங்கே மாஸ்டர் ராமின் வந்து ரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஹோம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்கான எண்ணமே தோண ஆரம்பிச்சதுன்ற மாதிரி அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் சீன் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அதுல இப்போ கூட வந்துட்டு போடின் அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சிருப்பாரு போல. ஸோ அவனுக்கு கணத்துல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக மாஸ்டர் ராமினும் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வராரு. கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் பார்த்தா சின்ன வயசு ஆமின், பக்கத்துல இருக்கிறது தான் வந்துட்டு சின்ன வயசு போடின். ஸோ இப்போ மாஸ்டர் ராமினை பார்த்ததுமே இவன் வந்துட்டு வர வழியில எதுவும் என் அப்பா உன்னை பார்த்தாரான்ற மாதிரி கேட்க, இல்லை அவருக்கு தெரியாம தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லுவோம். அது இங்கே இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குன்ற விஷயத்த அந்த ஆள்கிட்ட போட்டு கொடுத்துறாத, போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது மோவனே அவ்வளோதாண்டா உண்டேன்ற மாதிரி அப்பவும் மிரட்டிட்டு தான் இருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு நிலைமையில தான் அப்போ மாஸ்டர் ராமின் இருந்திருப்பாரு. எப்போ பாரு இந்த போர்டினுக்கு எடுபடி வேலை பார்க்கறது மட்டும்தான் இவரோட வேலையாவே இருந்திருக்கும். ஏன்னா அவன் தான் வந்து எப்போ பாரு இவரை மிரட்டிட்டே இருப்பான். இப்போ கூட பார்த்தா அங்கே இருக்க பசங்கள்ல 2 பசங்களை வந்துட்டு இவன் காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ இவன் சாப்பிட்றதுக்காக பழத்தை பறிச்சுட்டு வந்து கொடுக்க சொல்லியிருப்பான் போல. ஆனால் அவங்க 2 பேருமே குட்டி குழந்தைங்கன்றதுனால காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போகாமலே இருந்திருப்பாங்க. அதுக்கு பார்த்தா ஏன் நீங்களாம் பசங்க தானே காட்டுக்குள்ளே போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அந்த அடியை அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து மாஸ்டர் ராமினுமே தள்ளி நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். இருந்தாலும் இவன் வந்துட்டு பணக்கார வீட்டு பையன்றதுனால அவரால் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அமைதியாகவே தான் விட்டுருப்பாரு. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு மாஸ்டர் ராமின் வந்து இந்த சைக்காலஜிலலாம் அவருக்கு அப்போவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இந்த ஹிப்னாட்டிசம் புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது இவன் அங்கவும் வந்துட்டான். நீ தான் ஆல்ரெடி படித்து முடிச்சு கிராஜுவேட் ஆகிட்டியே, அப்புறம் ஏன் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க, என்ன புக் அது காமி பார்ப்போன்ற மாதிரி வாங்கி பார்த்தவன் இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு நீ என்ன பண்ண போற, எப்படி இருந்தாலும் எனக்கு தானே எடுபடி வேலை பார்க்க போற, அதுக்கு ஏன் நீ இதெல்லாம் படிக்கணும், வா வந்து எனக்கு கை காலெல்லாம் அமுத்தி விடுன்ற மாதிரி சொல்லுவோம். வேற வழியே இல்லாமல் இவரும் பார்த்தா அவனுக்கு கையை காலெல்லாம் அமுத்தி விட்டுட்டு பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்பவும் போடின்னு என்ன சொல்றான்னா, என்னதான் உன்னை வந்துட்டு என் அப்பா வளர்த்துருந்தாலும் நீ வந்துட்டு எப்பயுமே நான் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா என் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சொத்து முழுக்க முழுக்க என் பேர்ல தான் வரும். ஸோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட சாதகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நானும் வந்துட்டு உன்னை நல்லபடியாகவே பார்த்துப்பேன். அதனால நீ எப்பயுமே எல்லாத்துலேயும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ஓகேவான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவரால் அங்கே வேற என்ன பண்ண முடியும், சரின்ற மாதிரி தான் மண்டையாட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்படியே தான் இவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படியே பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. அன்னைக்கு தான் பார்த்தா முதல்ல அந்த இடத்துல வந்துட்டு மாஸ்டர் ராமின் பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்துருந்துருப்பாரு. அந்த பொண்ணோட பேர் பார்த்தா பின். அவள் வந்துட்டு அங்கே இருக்க குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மாஸ்டர் ராமினுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிருக்கா என்னன்றது தெரியல. ஸோ ஒரு மாதிரி அந்த பொண்ணு குழந்தைங்க கூட விளையாடுறதெல்லாம் இவர் வந்துட்டு ரசிச்சு பார்த்துட்டே இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தா போடின் வந்துட்டான். வந்ததுமே இந்த பொண்ணும் அவங்ககிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட. அப்போதான் போடின் வந்துட்டு ஆமினை கூப்பிட்டு இந்த மாதிரி இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, என்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க. அதை கேட்டதுமே மாஸ்டர் ராமினுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் பெருசாக வெளியே காட்டியிருந்திருக்க மாட்டார். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 14th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.